ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிசி பவர் சப்ளை வந்து நம்மளே வந்து செய்ய போகிறோம். அதாவது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது அடாப்டர் இல்லாமல், அதாவது எஸ்எம்பிஎஸ் இல்லாமல் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி வந்து ஒரு 2 ஆம்பியரில் ஒரு பவர் சப்ளைக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் ரெடி பண்ணலாம். ஒன்று வந்து 4 டயோட முறுக்கி ரெடி பண்ணுறது, இன்னொன்று வந்து இந்த மாதிரி பேக்கேஜ் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணியும் பண்ண போகிறோம். ஸோ பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு 12 வோல்ட் ஒரு 5 வோல்ட்டாக வந்து நம்ம சோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பவர் சப்ளை வந்து நம்ம பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் இருக்குது. சென்டர் டைப் இருக்கும், நார்மலாக வந்து 2 ஒயர் மட்டும் இருக்கும் செகண்டரியில். ஸோ அந்த டைப்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து அந்த சென்டர் டேப்பில் வந்து ஃபுல் வேவும் பண்ணலாம். ஆனால் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 பவர் சப்ளை வரும், அதாவது ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் பவர் சப்ளை பண்ணலாம். இல்லை சிங்கிள் பவர் சப்ளை போதும் எனக்கு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நார்மலாக வந்து செகண்டரியில் 2 ஒயர் மட்டும் எடுத்து விட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து பிரிட்ஜ் பேக்கேஜ். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 2 பின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இன்புட் கொடுத்தீங்கன்னா சென்டரில் அந்த ஃபஸ்ட்டு பின்னும் லாஸ்ட் பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜ் வந்துடும். சரிங்களா? இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆனால் ஒரு டயோடு போனாலும் மொத்த பேக்கேஜ் நீங்கள் மாற்றுற மாதிரி வரும். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் தான். சிங்கிள் டயோடாக 4 டயோடு யூஸ் பண்ணி ஃபுல் வேவ் ரெக்டிஃபையராக நீங்கள் பண்ணுறீங்களா, அதில் ஒரு டயோடு போனால் கூட அதை சால்டரிங் பண்ணி டீசால்டரிங் பண்ணி எடுத்து போட்டுட்டு மற்ற டயோடை மாற்றிடலாம். ஸோ இதில் அது மாதிரி பண்ண முடியாது. அதான் ஒரு டிஃப்ரென்ஸ். செகண்ட் 2 பின்னும் வந்து இன்புட்டு. சரிங்களா? அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் ஏசி சொல்லிட்டு. ஸோ அது பிரகாரம் வந்து நம்ம ஈஸியாக அதில் கனெக்ட் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு டிசி கெப்பாசிட்டர் வேணும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு 35 வோல்ட், நம்ம 12 வோல்ட் யூஸ் பண்ணுறோம், ஒரு 35 வோல்ட் மேக்ஸிமம் போதும். அதுக்கு 2200 மைக்ரோஃபெரட். அதுக்கப்புறம் வந்து ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர். சரிங்களா? 12 வோல்ட்டு 5 வோல்ட் 2 ரெகுலேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பாருங்கள் ரெகுலேட்டரோட இன்புட் அவுட்புட் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. இதான் ரெகுலேட்டர், 12 வோல்ட் ரெகுலேட்டர். சரிங்களா? ஸோ கெப்பாசிட்டரு ஃபில்டர் பண்ணுறது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் ஒன்று வேணும். கரெக்டாக செலக்ட் பண்ணணும் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் நீங்கள் வோல்டேஜும் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இது போல் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம வந்து டிசி வோல்டேஜ் பவர் சப்ளை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசி பவர் சப்ளை எதுக்குன்னா, எதை வேணால் நம்ம வந்து இதை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸு நமக்கு தேவை ஒரு பவர் சப்ளை தானே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அடாப்டர் எஸ்எம்பிஎஸோ நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க. இந்தமாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ஹெவியாக ஒரு 2 ஆம்பியர் வச்சு நீங்கள் எதை வேணால் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து இன்புட் ப்ரைமரியில் நான் இது போல் வந்து ஒரு பவர் சப்ளை வந்து ஃப்ளக் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்டரியில் வந்து பாருங்கள் இது போல் 4 டயோடு யூஸ் பண்ணி இது போலவே நீங்கள் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் பண்ணலாம். ஸோ அந்த நம்ம பிஃபோர் நான் காட்டின மாதிரி பேக்கேஜ் போலும் போடலாம். இந்த 2 பின்னில் வந்து ஏசி, இது 2ல் அவுட்புட் வரும். அதில் பேரலாக அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணி பியூர் டிசியாக மாற்றிக்கலாம். இல்லைனா வந்து பல்ஸ் டிசியாக தான் வரும், பியூராக ஃபில்டராக இருக்காது. இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு டிசி வரும். அதில் நாய்ஸ் எல்லாம் இது ரெக்டிஃபை ஆகிடும். நல்லா பியூராக ஃபில்டர் பண்ணி டிசி கொடுக்கும். நம்மளோட டிசி சோர்ஸ் வந்து எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. சரிங்களா? நான் ஏசி இன்புட் கொடுத்துட்டேன். இப்போ அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம் சொல்லிட்டு மல்டிமீட்டரை வச்சு யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். மல்டிமீட்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மேலே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். பேசிக்காக வந்து ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ண தெரியல, எனக்கு இனிமேல் தான் லேர்ன் பண்ண போகிறேன்னா இந்த வீடியோ பாருங்கள். நான் டெக்னிக்கல் ஆளும் கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி இதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்தமாதிரி நான் ஈஸியாக வந்து மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசி மோடில் வச்சுட்டு அதோட அவுட்புட் கெப்பாசிட்டருக்கு பேரலாக வச்சு பார்க்குறோம். சரிங்களா? பார்த்து பாருங்கள். ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா கெப்பாசிட்டர் வெடிச்சிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து இந்த டிசி வோல்டேஜ்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? பொலாரிட்டி பார்த்து வைக்கணும். ரிவர்ஸில் வச்சுன்னா அப்புறம் மைனஸில் காட்டும். 12 வோல்ட் இருக்கும்போது எதுக்கு 17 வோல்ட் காட்டுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னென்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து கொஞ்சம் சார்ஜ் பண்ணி காட்டும். அது இல்லாமல் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னா 12 வோல்ட் வராது, அதை விட அதிகமாக தான் வரும். சரிங்களா? நீங்கள் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இது போல் போட்டு தான் நீங்கள் வந்து வோல்டேஜ் கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது 12 வோல்ட்டுன்றது 17 வோல்ட்டு. ஸோ அது போல் கொஞ்சம் சார்ஜ் ஆகி தான் காட்டும். நம்ம லோடில் கனெக்ட் பண்ணும்போது சம்டைம் வந்து கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆகி ப்ராப்பராக ஒரு 14 வோல்ட்டு, ஸோ ஒரு 13.5 வோல்ட் அது போல் வரும். ப்ராப்பராக உங்களுக்கு 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னால் 12 வோல்ட் வராது. 5 வோல்ட்டு 9 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் கூட கரெக்டாக அந்த வோல்டேஜ் வராது. டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த ஒரு இஷ்யூ இருக்குது. ஆனால் எஸ்எம்பிஎஸில் நம்ம கரெக்டாக டியூன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அவுட்புட்டில் வந்து ஒரு ப்ரீசெட் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணினா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு எஸ்எம்பிஎஸில் கரெக்டான வோல்டேஜ் செட் பண்ணிக்கலாம். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆம்பியர் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஏசி இன்புட் இப்போ நம்ம செக் பண்ணுறோம். ஏசி இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 12.67 சம்திங் வருதுல்ல. ஆனால் அவுட்புட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் ஆகி வருது பாருங்கள். ஸோ அதான் இந்த கெப்பாசிட்டர் அந்தமாரி வேலை பண்ணும்.
ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து லோடு கனெக்ட் பண்ணிங்கன்னா ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பவர் சப்ளை நான் எதுக்கு கிரியேட் பண்ணேன்னா, எனக்கு ஒரு தேவைப்பட்டது ஒரு 12 வோல்ட்டும் ஒரு 5 வோல்ட்டும் எனக்கு தேவைப்பட்டது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பவர் சப்ளை நான் கிரியேட் பண்ணேன். சேம் டைம் அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பவர் சப்ளை ஈஸியாக நீங்கள் பண்ணலான்ற ஒரு வீடியோ போடலான்றதான் இந்த வீடியோ போட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டைப்பில் நான் பவர் சப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ சென்டர் பின்னில் 2 பின்னில் இன்புட் கொடுத்தீங்கன்னா ஏசி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு லாஸ்ட் பின்னு டிசி வந்துடும். அதில் நீங்கள் கெப்பாசிட்டரில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். 35 வோல்ட்டு 2200 மைக்ரோஃபோட் போட்டிருக்கேன். அப்புறம் அதில் வர அவுட்புட் எடுத்துன்னு போய் 2 ரெகுலேட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒன்று வந்து 12 வோல்ட்டு, ஒன்று வந்து 5 வோல்ட்டு. சரிங்களா? உங்களுக்கு 5 வோல்ட் வச்சு டெஸ்ட் பண்ணோன்னா 5 வோல்ட்டில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் வேணும்னா 12 வோல்ட்டில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒரு பவர் சப்ளை இப்போ ரெடி பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து டுட்டோரியலாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதோட வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணலாம் எப்படி வருது சொல்லிட்டு. ஸோ இந்த பேக்கேஜுக்கும் நார்மலாக 4 டயோடு யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வேலை மிச்சம், கொஞ்சம் பிளேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்குபை பண்ணணும். ஆனால் வந்து எக்ஸ்பென்சிவ். அதுக்குள்ளே ஒரு டயர்டு போனாலும் மொத்த பேக்கேஜும் நாங்கள் கைட்டி போட்டு மேலே மாத்திர மாரி வரும். ஆனால் இந்த 4 டயர்டு வச்சு நீங்கள் ஃபுல்வே ரெக்டிஃபைர் பண்ணுறீங்களா, அதில் ஒரு டயர்டு போனாலும் நம்ம அந்த ஒரு டயர்டு மட்டும் பிரித்து போட்டுட்டு வேறு டயர்டு போட்டுக்கலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் சால்ட்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் கச்சா முச்சான்னு இருக்கும் அது வேலை. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ், இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ பாருங்கள், இதில் வந்து 16.7 வோல்ட் வருது. சரிங்களா? ஸோ இதே வந்து நம்ம அவுட்புட்டில் செக் பண்ணும்போது, ஸோ இதே வந்து நம்ம வந்து ரெகுலேட்டரில் கனெக்ட் பண்ணி ரெகுலேட்டர்லேருந்து நம்ம ரெகுலேட் பண்ணி ஸோ வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 4.9 காட்டுது. இது வந்து 12.1. சரிங்களா? 16லேருந்து 12.1க்கு ரெகுலேட்டர் வந்து ரெகுலேட் பண்ணிடுச்சு. சரிங்களா? இது போல் தான் நீங்கள் பவர் சப்ளை பண்ணணும். பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சோர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் எதனா ஒன்று டெஸ்ட் பண்ணணுமோ, இல்லை எதனா ஒரு டிவைஸை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணுமோ, இந்தமாரி வந்து ஒரு பவர் சப்ளை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். 2 ஆம்பியர்ன்றது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நல்லா ஒரு 2-3 லோடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஒரு பர்பஸ்க்கு இது தேவைப்பட்டது, அதனால் நான் கிரியேட் பண்ணேன். இது போல் எஸ்எம்பிஎஸ் கூட சிம்பிளாக வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாமே நீங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து இந்தமாரி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி பண்ணுற மாரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர் சப்ளை வந்து எஸ்எம்பிஎஸ்ல அந்த அளவுக்கு வராது. ஓகே நண்பர்களே, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு ட்ரைனிங் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.